அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பூர்ணால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, ஃபஸ்ட்டு உளுந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. குக்கரில் எடுத்துக்கிட்டு நல்லா பருப்பு நல்லா முங்குற அளவுக்கு வச்சுக்கிட்டு இப்போ மூடியை போட்டு 3-4 விசில் அடிக்க வரையும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வாங்க, ஊறின உளுந்தை நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். உளுந்த வடைக்கு நீங்கள் எப்படி அரைப்பீங்களோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எப்படி நல்லா அரைஞ்சிருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் அதோட அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வரும். 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்தாச்சு. இப்போது ஒரு பிஞ்ச் சோடா மாவு எடுத்துக்கோங்க. சோடா மாவு போட்டு இந்த அளவு சோடா மாவு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறியாச்சு. இப்போ வாங்க, பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த மத்தை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசிச்சாச்சு. இப்போது பருப்புலேயே லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம 1/4 கிலோ உளுந்து எடுத்துருக்கோம். 1/4 கிலோ வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வெல்லத்தையும் பருப்பையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு ஏலக்காய் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ நல்லா வாசமாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போ அதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சோன்னே இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பூர்ணால் இந்த அளவுக்கு நல்லா உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உளுந்து ஆட்டி வச்சுருந்தோம்ல, அந்த உளுந்தை அந்த பூர்ணாலில் நல்லா முங்குற அளவுக்கு எடுத்து சட்டி நல்லா காஞ்சோன்னே அதில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா எவ்வளோ கிறிஸ்பியாக மொறுன்னு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. குழந்தைங்க இந்த மாதிரி கேட்டுச்சுன்னா ஈஸியாக அந்த மாதிரி செஞ்சு